வணக்க மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். அடுத்த திருப்பங்களுடன் அதிமுகவாம் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் முக்கிய ஆலோசனையா. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சியில் தான் ஈடுபட்டுள்ள மூத்த தலைவரான செங்கோட்டையனும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை நடத்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததாம். இந்த செய்திதான் அரசியல் வட்டாரத்தில் மிக பிரபலமாகவும் பேசப்பட்டு வருகிறதாம். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக அனைவரும் ஓரணியில் கண்டிப்பாக இணைய வேண்டும், அப்போதுதான் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் என அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். மேலும் கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் காலக்கெடு ஒன்றும் செங்கோட்டையன் அவர்கள் விதித்திருந்தார். இதனால் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும்பதாக கூறி அனைத்து கட்சி பொறுப்பிலிருந்தே செங்கோட்டையன் அவர்கள் விடுவித்தார் எடப்பாடியார். அது மட்டுமன்றி அவர் வகித்து வந்த அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளையும், அதே போன்று அவரது ஆதரவாளரான முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட 13 பேரின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமியோ அனைத்துவரையும் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டாராம். இது தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பெல்லாம் ஏற்படுத்திய நிலையில்தான் பிரிந்து சென்ற தலைவர்களை கண்டிப்பாக அனைவரும் மீண்டும் அதிமுகவில் இணைவார்களா என்ற கேள்வியெல்லாம் எதிராகியுள்ளதா. இந்த நிலையில்தான் சென்னை அடையாறிலுள்ள டிடிவி தினகரன் வீட்டுக்கு திங்கட்கிழமை அண்ணாமலையும் அதைத் தொடர்ந்து புதன்கிழமையான செங்கோட்டையனும் ஆலோசனை நடத்தினார்களாம். இருவருமே 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இருப்பினும் கூட இதனை முற்றிலுமாகவே மறுத்த செங்கோட்டையன் அவர்கள், சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் எனது மனைவி பார்க்க வந்தேன், அரசியல் ரீதியாகவும் யாரையும் நான் சந்திக்கவில்லை என மறுத்துவிட்டாரா. இந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் விருப்பப்பட்டால் அவரை நான் கண்டிப்பாக சந்திப்பேன் என தெரிவித்திருந்த நிலையில்தான் இருவருமே நேற்றிரவு பன்னீர்செல்வத்தின் வீட்டில் இருவரும் 2 மணி நேரத்துக்கு மேலாகவே ஆலோசனை நடத்ததாக தகவல் எல்லாம் வெளியாகிறது. அது மட்டுமின்றி செங்கோட்டையன் அடுத்ததாக சசிகலாவையும் சந்திக்க இருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாம் கூறுகிறதாம். ஏற்கனவே தினகரனை சந்தித்த முற்றிலுமாக மறுத்த செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்தித்ததையும் மறுத்து விடுகிறாரே என்று கூறப்படுகிறதா. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் மீண்டும் கூட்டணியில் இணைவாரா, அல்லது அதிமுக கொங்கு மண்டலத்தின் ஒரு முக்கிய புள்ளியான செங்கோட்டையின் ஆதரவாக மற்றும் அமமுகவினர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உள்ள அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒருமை குழுவில் சேர்ந்து தனியான கூட்டணி அமைத்து வருகின்ற தேர்தலை சந்திப்பார்களா என்ற கேள்விக்குறியில் மக்களின் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. அது மட்டுமன்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் மறுபடியும் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் இணைவார்களா என்ற கேள்வியில் தான் அதிமுக செயல்பட்டு வருகிறதா. அதனைத் தொடர்ந்து பாஜக தலைமையானது கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் மறுபடியும் ஓபிஎஸையும் டிடிவி தினகரனும் சேர்த்துக்கொள்ள அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்ததாகவும் கேட்டுக்கொண்டதாகவும் செய்திகள் எல்லாம் வெளிவந்தன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.